ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு மீன் சோதி வைக்க போகிறோம். எப்படி செய்கிறோம் காட்டுறோம், அங்கே வீடியோக்குள்ளே போவோம். ஒரு 3 பச்சை மிளகாய் வெட்டி போட்டிருக்கிறோம். கொஞ்சம் தேவையான அளவு வெங்காயம், பூண்டு கொஞ்சம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்க்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வந்து கூடுதலாகவே நாங்கள் சேர்க்கலாம். இப்போ மாங்காய் ஒரு 3 பீஸ் மாங்காய் வெட்டி போடுறோம். போட்டுட்டு இதுக்கு இப்போ வெந்தயம், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்க்க போகிறேன். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன், வெந்தயமும் சேர்த்துட்டேன். இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு இதுக்கு நாங்கள் வந்து தக்காளி பழம்லாம் நான் நிறைய போடையில் ஒரு சின்ன தக்காளி பழமாக தான் வெட்டி சேர்க்க போகிறேன். ஏன்னா மாங்காய் சேர்த்தபடியே நாங்கள் தக்காளி பழம், தேசிக்காய் புளியெலாம் ரொம்ப நிறைய புளியக்கூடாது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக. ஏன்னா சில மாங்காய் புளி இருக்காது. இப்போ சொதிக்கு வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு சின்ன தக்காளி பழமாக எடுத்து வெட்டி அதையும் அதில் சேர்த்து தண்ணி கொஞ்சம் விட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவிய விடுவோம். தண்ணி விட்டு இதெல்லாம் கொஞ்சம் அவியட்டும். இப்போ இதுக்கு சின்ன சீரகமும் மிளகும் தட்டி வச்சுக்கிறேன், அதையும் அதில் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து நல்லா மாங்காய்லாம் கொஞ்சம் அவியட்டும். இப்போ இந்த மீன் தலை, கால், கழுத்து, இந்த வால் துண்டு இதுகள் தான் நாங்கள் சேர்க்குறது. நாங்கள் மீனில் எத்தனையோ விதமான சொதி வைப்போம். நண்டு கால் போட்டு சொதி, இறால்டு தலை போட்டு சொதி, இந்த மாதிரி எத்தனையோ விதமான சொதி, சைவ சொதி கூட வைப்போம். நாங்கள் சொதி இல்லாமல் இங்கே இறங்குறது கஷ்டம் சாப்பாடு. இப்போ இதுக்கு தேங்காய் பால், கட்டி பால். இதுக்கு தேங்காய் பால் எவ்வளோ கட்டியாக சேர்க்குறோமோ அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சொதி. இப்போ இதுக்கு நான் தேசிக்காய் ஒரு சின்ன பாதி ஒன்று தான் நான் புளிவேன், உடனே நான் இறக்கிடுவேன். ஏன்னா அடுப்பில் கன நேரம் வச்சுருக்கக்கூடாது. தேங்காய் பால் சேர்த்தா இந்த சொதியை வந்து நாங்கள் இப்படி கரண்டியில் கொஞ்சம் ஆற்றி விட்டு கொண்டே இருக்கணும், உடனே திரஞ்சிடும். தேசிக்காய் புளி விட்ட உடனே கொஞ்சம் ஒரு 2-3 ட்ராப்ஸ் தான் விட்டுறேன். ஏன்னா மாங்காய் சேர்த்தபடியாக இதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.